தற்போதைய செய்தி டிடிவி தினகரன் ஜாமீன் மனு மீது வரும் 31ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தினகரன் உள்ளிட்ட இருவர் ஜாமீன் மனுக்களை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மே 31ஆம் தேதி டிடிவி தினகரன் ஜாமீன் மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அந்த மனுக்களை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுக்கு நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், விவரம் என்ன? அதாவது இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் கைதாகி திகார் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுன் இருவரும் தங்களுக்கு ஜாமீன் கோரி டெல்லி நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு நடைபெற்றது. ப்ராசிக்யூஷன் அண்ட் டிஃபென்ஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் அரசு தரப்பில் இருவருமே தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக தினகரனுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று போலீசார் தரப்பிலே கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தினகரனுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு போலீசார் தரப்பிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 விதமான காரணங்களை சுட்டிக்காட்டி அவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் முக்கியமான இன்ஃபுளுயன்சியல், அதாவது செல்வாக்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் டிடிவி தினகரன். அவர் வெளியிலே விடப்பட்டால் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை அவர் இன்ஃபுளுயன்சியல் பண்ணலாம். அதே போல விசாரணைக்கு அவர் இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடும். அதே போல அவருடைய செயல்பாடானது நாட்டின் மிக உயரிய அமைப்பான தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த புனித தன்மை, சாங்க்டிட்டி என்று சொல்லக்கூடிய புனித தன்மைக்கு கெடுக்கக்கூடிய வகையிலே, இழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய செயல்பாடு என்பது இருந்திருக்கிறது. அதே போல ஏராளமான பணபலமும் அவரை படைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை ஜாமீனில் வெளியே விடக்கூடாது என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது காவல்துறையின் தரப்பிலே. இதற்கு டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அவரை கஸ்டடியில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? வாட் இஸ் த நீட் டு கீப் தினகரன் இன் த கஸ்டடி? வாட் இஸ் த மோட்டிவ்? இதற்கான நோக்கம் என்ன என்கிற பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினார். கிட்டத்தட்ட 44 நாட்களுக்கும் மேலாக வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு முழுவதுமே ஒரு எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் எதன் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது என்றால், போலீசார் கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சிடி, அதாவது அதில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன், உரையாடலை மையமாக வைத்துதான் இந்த எஃப்ஐஆரையே காவல்துறையினர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த முயன்றதாகவும் காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். 44 நாட்கள் ஆன பிறகும் கூட இதுவரைக்கும் ஏன் அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளை இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை? அது என்ன ஆனது? அப்படி என்றால் காவல்துறை ஊனமாகிவிட்டதா என்கிற ஒரு கேள்வியும் தினகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்தார். த ப்ராசிக்யூஷன் இஸ் ஹேண்டிகேப்ட் என்கிற ஒரு கடுமையான ஒரு வாதத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே காவல்துறையினுடைய உண்மையான நோக்கம் என்பதே வேண்டுமென்றே தினகரனை காவலில் வைப்பதுதான் அவருடைய உண்மையான நோக்கம் என்ற சில காரணங்களை முன்வைத்தார். எனவே தினகரன் சாட்சியங்களை கலைப்பார் என்று சொல்லி நாம் ஏற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதிலேயே தினகரன் மேபி டேம்பர் எவிடன்ஸ், அதாவது சாட்சியங்களை கலைக்க முயலலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர் உறுதியாக சாட்சியத்தை கலைப்பார் என்று சொல்லவில்லை. அவர்களே அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் சாட்சியங்களை கலைப்பார் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஏற்கனவே விசாரணைக்கு பல ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். அவர் காவல்துறையினர் அவருக்கு சம்மன் அனுப்பினார்கள். 5 நாட்கள் முழுமையாக காவல்துறையினுடைய சம்மனை ஏற்று அவர் விசாரணைக்காக ஆஜரானார். அவர் எங்கேயும் தப்பித்து செல்ல முயற்சிக்கவில்லை. வேறொரு நபராக இருந்தால் தப்பித்து செல்ல முயற்சித்திருப்பார். எனவே இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். காவல்துறையினர் எத்தனை நபர்களை கைது செய்கிறார்களோ அவர்களை கைது செய்கின்ற வரை, விசாரணை முடிகின்ற வரை அவர் சிறையில் தான் இருக்க வேண்டுமா என்கிற பல வாதங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அடுத்து இந்த ஜாமீன் மனு மீதான உத்தரவை 31ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் இந்த ஜாமீன் மனு மீதான உத்தரவு வழங்கப்படும்.